ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி வீட்டில் ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா தோல் சீவி வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை இப்போ மிக்சரில் மாற்றி நல்லா கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சது இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பேன் ஹீட் பண்ணிவிட்டு நெய் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் துருவல் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா மட்டும் போதும். இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு 2 அச்சு வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகு இந்த அளவு காய்ஞ்சணும். அதுக்கு பதம் ஒரு கம்பி பதம் வந்திருக்கணும். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாகு அப்படியே அந்த தேங்காய் வறுத்து வச்சதில் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். நல்லா இந்த அளவு கிளறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டு அந்த பிளேட்டில் நம்ம தேங்காய் பர்ஃபியை போட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி நல்லா செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஹீட்டாக இருக்கப்போ கத்திலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதை பீஸ் போட்டு வச்சிடலாம். ஒரு 1/2 hour விட்டுட்டு நம்ம எடுத்து பார்த்தோன்னா நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் பர்ஃபி நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 3 to 4 days கூட கெட்டு போகாமல் வச்சுக்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீட்லேயே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.